லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நிறுத்துங்க. யாரு? என்னன்னு பார்ப்போம். என்ன சார், மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? பிரச்சனை பண்ண வரல, உங்க மருமகனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்னது? என்ன இது? Handcuffs. ஐயா செந்தில், ஒன்றும் இல்லைம்மா. சார், சார் என்ன சார் இது? எதுக்கு என் கையில விளங்க மாட்டீங்க? அதோ நிக்கிறானே, அவன் தான் செந்தில். ஏன் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? என்ன சார் இது? ஏன் பையனை அரெஸ்ட் பண்றீங்க? நேத்தனமோ பெரிய மருமகனை விசாரிக்கணும்னு வந்தீங்க, இன்னைக்கு சின்ன மருமகனை அரெஸ்டே பண்றீங்க. என்ன கதை உங்களோடது? சார், உங்க சின்ன மருமகன் இதோ நிக்கிறானே இந்த பழனி தான்
துரைய கொலை பண்ணியிருக்கான். அட திருட்டு பேல. என்னது? என் பையன் கொலை பண்ணிருக்கானா? இருக்காது. நீங்க பொய் சொல்றீங்க சார். என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு கேளுங்க. சார் சரியா விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான் சார். என்ன சார் கொலை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? செந்தில் அந்த பையனை அடிச்சது காலையில 11 மணிக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பையன் செத்தது 8 மணிக்கு. அதனால செந்தில் இந்த கொலைய பண்ணல. இவன் பண்ணிருப்பான் சார். இவன் பண்ணக்கூடிய ஆளுதான். இவன் குடும்பத்தையே நம்பாதீன்னு நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். யாரு கேட்டா? டேய் வாய் மூடி சும்மாறா. என்ன சார் நீங்க பூச்சாண்டி காட்டுறீங்களா? ஏன் சார் இப்படி நீங்க ஏதாவது கட்டுக்கதையை சொன்னா நாங்க நம்பிடுவோமா? சார் உங்க பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் துரைய கொலை பண்ணிருக்காங்க. போட்ட போடுல எல்லாரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. குரலை மாத்தி வேற ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணி போனா எங்க இருக்குன்னு சொன்னியே, அப்பவே எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு. கொலை பண்ணவனுக்கு தாண்டா தெரியும் போனா எங்க இருக்குன்னு. இதுக்கு மேல யாராவது பேசணும்னா லாயரோட ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. வாடா நட. நான் ஸ்டேஷன். சார் 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 சொல்லுங்க. சார் சொல்றத கேளுங்க சார். சார் சார் நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன்? நீங்க என்ன சார் பண்றீங்க? சார் சார் கல்யாண டைம்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க சார். அவன் நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவனை தயவு செஞ்சு இறக்கி சார். போங்க சார். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. சார் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. சார் சார் அவன் வாத்தியார் இல்லைன்னு சொல்லாம போறீங்களே சார்? நீ யாருமா? சார் சார் அவனை இறக்கி விடுங்க சார். சொல்றத கேளுங்க சார். பழனி சார் நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணனே. புரியலையே. அம்மா ஃபோன் கொடு. சார் பாருங்க சார் உங்க நம்பருக்கு அடிக்கிறேன். ஹலோ சார் எங்க சார் இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. 5 நிமிஷமா? எடியா வண்டிய. இளங்கோ, இன்னும் தாலி கயித்துல மஞ்சளோட ஈரம் கூட காயலப்பா. அதுக்குள்ள போய் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, இதை என்னாலே தாங்க முடியலையே. இதை என் மக எப்படி தாங்குவா? அவ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தா. எனக்காக தான்யா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். இப்படி என் மக வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன்னு. இளங்கோ, நீ ஒண்ணு பண்ணு. நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணு. மதுரை எஸ்பி நம்பர் கூட இருக்கு. அவருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியா. கொலை அது இதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு இளங்கோ. அப்பச்சி அப்பச்சி பார்த்துக்கலாம் அப்பச்சி. நான் பேசுகிறேன். என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன். அதான் இப்போதைக்கு
பழனியோட அப்பச்சி போயிருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வாங்க, நம்ம அமுதாவை போய் பார்ப்போம். அந்த பிள்ளையே பாவம்ல, பாலையும் கழுத்துமா மேடையில் உட்காந்துருக்கா. பச்சி போலாமா? சிதம்பரம் ஐயா, உங்களுடைய வருத்தம் புரியுது. இந்த பிரச்சனையை பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல அமுதா கல்யாணத்தை முடிக்கிறத பார்ப்போம். என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, பெரியவங்க சொல்றதே சரி. முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிப்போம். பிறகு பிரச்சனை என்னன்னு பேசி தீர்த்துப்போம். அதான் சரி. சரி, ஆகட்டும். உட்காருங்கோ. செந்தில், உன் வேலையை நீ காட்டிட்டல, என் வேலையை நான் காட்டணும். இந்தாங்க, மாங்கல்யத்தை வாங்கிக்கோங்க. ஏய் செந்திலே, மோகனே நீயா? ஏண்டா, கீழே இருக்கிறவங்க மேல வந்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. நீ என்ன யோக்கியனா? செந்திலே, நீ நல்லா இருக்கியா? நடக்க கூடாது. அமுதா கல்யாணத்தை நடக்க விட்டுறக்கூடாது. சந்தோஷமா இருப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாம.
உமா, என் கண்ணம்மா, நீ கண் கலங்காதத்தா. எப்படியாவது அப்புச்சி உன் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்குறேன் தான். என் 2 மகளுங்களுக்கும் நல்ல இடத்துல சம்பந்தம் அமைஞ்சிருச்சுன்னு பூரிச்சு போய் கிடந்தன. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். காசு பணம்னு பார்க்காம உனக்கும் செந்தில் மாதிரியே குணத்துல வசந்த மாப்பிள்ளையா பார்த்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யாரு இவன்? நல்லவனா? இவன் குணமானவனா? ஏ உமா, என்ன பேசிட்டு இருக்க நீ? வீட்டு மாப்பிள்ளை போய் அவன் வாங்குற? ஆமா, பொல்லாத மாப்பிள்ள. அப்புச்சி, நீங்க மூத்த மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, அந்த செந்தில் யார் தெரியுமா? இந்த ஆள் உண்மையிலேயே வாத்தியார் இல்ல. சாதாரண ஸ்கூல் கிளர்க் தான். ஸ்கூல்ல சாதாரண எடுபடி. நம்ம எல்லார்கிட்டயும் வாத்தியார்னு போய் சொல்லி நாடகம் ஆடி அமுதாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உமா, என்ன ஆச்சு? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்க? மாமா, உமா ஒண்ணு உளரல. அவ சரியாதான் சொல்லிட்டு இருக்கா. நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து எங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏய் ஃப்ராடு, இன்னும் என்ன மேடையில ஒய்யாரமா நின்னுட்டு இருக்க? இறங்கி வாடா. கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. இப்ப வாச்சு நீ யாரு, என்ன விஷயங்கிறத எல்லாருக்கும் எடுத்து சொல்லு. இந்த வாராத்தா கொஞ்சம் சும்மாரு. ஏன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி குழப்பத்தை உண்டாக்குறீங்க? யோ பயா, பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான். அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நல்ல பக்கவாத்திய வாசிச்சு எங்க குடும்பத்தை நம்ப வச்சு ஒரேடியா கழுத்து அறுத்துட்ட. இங்க பாரு நாகு, இம்புட்டு நாளும் நீங்க பண்ண எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப தேவையில்லாம என் மகனோட உத்தியோகத்து மேல பழிய போடுறிய. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். எது நல்லா இல்ல, எது நல்லா இல்லன்னு கேட்டேன். நல்ல ஒரு அயோக்கியனை பெத்து வச்சுட்டு பேச்ச பாரு.
பார்த்தா நீ நினைச்சது நடக்கலன்னு அவாண்டமா என் பையன் மேல பழிய போடாத. என் மகன் வாத்தியாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். என் மகன் மேல இல்லாத பொல்லாதத சொல்லி நாடகமா ஆடுறீங்க. யாரு நாங்க நாடகம் போடுறோமா? உன் மகன் தான் நாடகம் போடுறான்.